அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சாந்தி. நான் பாரம்பரியமான கிராமத்தை சேர்ந்த பெண். எனக்கு இப்போதுதான் நிச்சயதார்த்தம் முடிந்து இன்னும் 2-3 மாதங்களில் திருமணம் என்று ஏற்பாடு செய்துள்ளனர். அந்த ஊரிலேயே நாங்கள் தான் பணக்காரர்கள். எங்களுக்கு என்று ஊரில் அரண்மனை போன்ற வீடும் நிறைய நிலங்களும் இருந்தது. அதில்தான் நாங்கள் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறோம். தாத்தா இறந்த பிறகு அனைத்தும் பாட்டியின் வசம் வந்தது. பாட்டியை மீறி அந்த வீட்டில் எதுவும் நடக்காது. என் அம்மாவிற்கு 3 அண்ணன்கள். அப்பா இறந்த பிறகு அவர்களோடு அதே வீட்டில்தான் வசித்து வருகிறோம். எனக்கு கீழ் ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளனர். பெரும்பாலும் எங்களின் சொந்தத்திற்கு உள்ளாகவே திருமணம் செய்து கொள்வோம். எனக்கு ஏற்றாற் போல சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லாததால் வெளியில் திருமண ஏற்பாடை செய்து நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது. எனக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையின் பெயர் ராகவன். அவர் பக்கத்து நகரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேலாளராக பணியாற்றுகிறார். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு அவருடன் தொலைபேசியில் பேசுவது வழக்கம். அப்படி பேசினால் நீண்ட நேரமாக பேசி கொண்டிருப்போம். என்ன பேசுவோம் என்று இருவருக்குமே தெரியாது. இப்படியாக எங்களுடைய திருமண நாளும் வந்தது. வீட்டில் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் எங்கள் வீட்டிலேயே நடைபெறும். எங்கள் வீடும் அதற்கு ஏற்றாற் போல விசாலமாகவே இருக்கும். சொந்த பந்தங்கள் அதிகம் என்பதால் கேலியும் கிண்டலும் மகிழ்ச்சியும் எங்கும் நிறைந்தும் இருக்கும். காலை எழுந்தவுடனே சாஸ்திர சம்பிரதாயங்களை முடித்துவிட்டு அத்தைகள் அலங்கரித்து மணமகளாக என்னை மணமேடையில் அமர வைத்தனர். நானும் மற்ற உறவினரும் மாப்பிள்ளையின் வீட்டாருக்காக காத்திருந்தோம். என்னுடன் அமர்ந்திருந்த மாமாவின் பிள்ளைகள் என்னை கேலி செய்து கொண்டும் இருந்தனர். எனது பெரிய மாமாதான் மாப்பிள்ளை வீட்டாருடன் அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எப்பொழுது வருகிறீர்கள் என்று விசாரித்து கொண்டும் இருந்தார். அவர்களும் இதோ வருகிறோம், கிளம்பிவிட்டோம் என்று கூறிக்கொண்டும் இருந்தனர். எங்களது வீட்டிலும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. முகூர்த்தத்திற்கான நேரம் வர அனைவரின் முகத்திலும் கவலை பற்றி கொண்டது. ஏனென்றால் இதுவரை மாப்பிள்ளை வீட்டார் வந்து சேரவில்லை. பதறிப்போன மாமாவும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்க அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே முகம் மாறத் தொடங்கியது. இதை அனைவருமே கவனித்தோம். பிறகு பாட்டி என்னவென்று விசாரிக்க மாமா பேச ஆரம்பித்தார். என்னவென்று தெரியவில்லை. மாப்பிள்ளை 2 மணி நேரத்திற்கு முன்பு எங்கேயோ சென்றாராம். இதுவரை வீடு திரும்பவில்லையாம். அதை பற்றி அவர்களுக்கே ஒன்றும் தெரியவில்லையாம் என்று பாட்டியிடம் கூறிக்கொண்டு இருந்தார். பாட்டியும் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச மாப்பிள்ளை வீட்டாரோ எங்களுக்கே ஒன்றும் புரியவில்லை, முகூர்த்த நேரத்திற்கு எங்களால் வர முடியாது, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டனர். இதை கேட்ட பாட்டி கோபமும் கவலையும் அமைதியாக அமர்ந்து விட்டார். வீட்டில் ஒருவிதமான பதட்டம் நிலவியது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக பேசவும் தொடங்கினர். சில பேர் இவள் ராசி இல்லாதவள், இவளை பிடிக்காமல் தான் மாப்பிள்ளை ஓடிவிட்டான் போல என்று எங்களின் காது படும்படி பேசிக் கொண்டிருந்தனர். கிராமத்தில் இப்படியெல்லாம் பேசுவது சகஜம்தான். இதை கேட்டு பாட்டிக்கு கோபம் வந்தது. உடனடியாக தனது 2வது மகனான என் மாமாவை தனியாக அழைத்து பேசி கொண்டிருந்தார். அவரும் பாட்டி சொல்வதற்கு தலையாட்டி கொண்டும் இருந்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, தனது மகனை அழைக்க அவனும் ஓடி வந்து இருவரின் முன் நின்றான். பிறகு அவனை அழைத்து வந்து மணமேடையில் வைத்து இவள் கழுத்தில் தாலி கட்டு என்றும் உத்தரவிட்டார். இதை கேட்ட அவன் மட்டுமல்ல, நான் உட்பட சுற்றியிருந்தவர்கள் அனைவருமே பதறிப்போனோம். என் மாமாவின் பையனின் பெயர் ரமேஷ். அவன் இப்பொழுதுதான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறான். என்னை விட 2 வயது சிறியவன். சொல்லப்போனால் அவன் என் தம்பியைப் போலதான். இவ்வளவு நாள் வரை என்னை அக்கா என்றுதான் அவன் அழைத்தும் வந்தான். ரமேஷும் மாமாவிடம், அப்பா என்ன சொல்கிறீர்கள்? அக்காவை நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? எனக்கு இதில் விருப்பமில்லை, தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலை குனிந்தவாறே நின்றிருந்தான். இந்த பதிலை மாமாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரும் கோபமாக அவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அவனும் சிறிது நேரம் அழுது கொண்டே நின்றிருந்தான். பிறகு பாட்டி அவனிடம், பாரப்பா ரமேஷ், நான் சொல்வதை கேள். இது நமது குடும்ப மானத்தை பற்றியது. இப்பொழுது நீ சம்மதிக்கவில்லை என்றால் இவ்வளவு நாள் நாம் கட்டி காத்த வந்த அந்த கௌரவம் பறிபோகிவிடும். நான் சொல்வதை கேள். எதுவாக இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம். போய் தாலியை கட்டு என்று உத்தரவிட்டார். இந்த முறையும் அவன் அமைதியாக நிற்க பாட்டி எனது அத்தைகளை பார்க்க அவர்களும் ரமேஷ் சம்மதிக்க வைக்க முயற்சி செய்தனர். நான் முன்பே சொன்னது போல பாட்டி பேச வேண்டும் என்று இல்லை. அவர் ஒரு பார்வை பார்த்தாலே அந்த வீட்டில் அதற்கு மறுப்பு எதுவும் இருக்காது. பிறகு அத்தைகளும் மாமாக்களும் வெகு நேரமாக அவனிடம் பேசி கொண்டிருந்தனர். அவனும் முடியாது என்று மறுத்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அனைவருமே கோபத்தை காண்பிக்க வேறு வழியில்லாமல் என் கழுத்தில் தாலியையும் கட்டினான்.
எனக்கும் சுத்தமாக இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை. இருந்தாலும் அனைவரின் முடிவிற்கு முன்னால் என்னாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்லப்போனால் அந்த வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு வாயை திறப்பதற்கூட அனுமதி இல்லை. கண்ணீரும் கவலையுமாக திருமணமும் நடந்து முடிந்தது. முதலிரவுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. அறையில் அமர்ந்தவாறு எனது விதியை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். ஒருவேளை எனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை என்னை பிடிக்காமல் தான் சென்று விட்டாரோ என்று கூட தோன்றியது. ஆனால் அவர் தொலைபேசியில் பேசும் பொழுது அப்படி எதுவும் எனக்கு தோன்றவில்லை. எதனால் இப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து கண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் ரமேஷும் அறைக்குள் வந்தான். அவனும் கோபமாக காணப்பட்டான். பிறகு அவன் என்னிடம், அக்கா, நீங்களாவது சொல்லி இந்த திருமணத்தை நிறுத்தியிருக்கலாமே, எதற்காக அமைதியாக இருந்தீர்கள் என்று என்மேல் கோபப்பட்டான். அதற்கு நான், ரமேஷ், உன்னாலே எதுவும் செய்ய முடியவில்லை, பிறகு எப்படி அவர்களை எதிர்த்து பேச முடியும் என நிலைமையை புரிந்து கொள் என்று அவனை சமாதானப்படுத்தினேன். அவனும் புரிந்து கொண்டான். அவன் பிறகு என்னிடம், அக்கா, எனக்கு நிறைய படிக்க வேண்டும் என்றுதான் ஆசை. இவ்வளவு சீக்கிரம் திருமணம் பற்றி நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதுவும் உங்களுடன். உங்களை எனது அக்காவாக தான் நான் நினைத்திருந்தேன். என் வாழ்க்கை இப்படியாகும் என்று நான் நினைக்கவில்லை என்று அழுது கொண்டும் இருந்தான். அவன் அழுவதை பார்த்து எனக்கே பாவமாக தெரிந்தான். மானம் மரியாதை என்று கூறி உறவினர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று அவர்கள் மேல்தான் எனக்கு கோபமும் வந்தது. பிறகு அவனும் சிறிது நேரத்தில் அவனது இடத்தில் உறங்கியும் விட்டான். நானும் தரையில் படுத்து உறங்கிவிட்டேன். ரமேஷிற்கு திருமண பந்தம் என்றால் என்னவென்று புரியாத வயது. மிகவும் வெகுளித்தனமாக இருப்பான். திருமணத்திற்கு முன்பு வரை நான் உங்கள் திருமணத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடமே கேட்டுக்கொண்டிருந்தான். மறுநாள் காலை ரமேஷ் கல்லூரிக்கு புறப்பட மாமா தடுத்து நிறுத்தினார். அவனிடம், இனிமேல் நீ கல்லூரிக்கு செல்ல வேண்டாம், நம்மிடம் இருக்கும் நிலங்களை பார்த்துக்கொள், அது போதும் என்று கூறிக்கொண்டிருந்தார். இதை கேட்டு அவனுக்கு அழுகையே வந்துவிட்டது. ஒன்றும் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அதை நானும் புரிந்து கொண்டேன். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மாமாவிடம் இதை பற்றி பேசினேன். மாமா, அவன் படிப்பதற்கு ஆசைப்படுகிறான். இன்னும் 1 வருடமே உள்ளது. அவன் படித்து முடிக்கட்டும், பிறகு நிலங்களை பார்த்து கொள்வான் என்று அவரிடம் கூற அவர் ஒன்றும் பேசவில்லை. பிறகு சரி என்று சம்மதித்தார். ரமேஷ் என்னை நன்றியுடன் பார்த்துவிட்டு கல்லூரிக்கு சந்தோஷமாக புறப்பட்டான். பிறகு 2 நாட்கள் கழித்து பாட்டி ரமேஷிடம் தனியாக ஏதோ பேசி கொண்டிருந்தார். அவர் சென்ற பிறகு ரமேஷ் கோபமாக அறைக்கு வந்தான். நானும் என்னவென்று விசாரிக்க, பாட்டிக்கு வயதாகிவிட்டது, அதனால் பைத்தியம் போல் பேசி கொண்டிருக்கிறார் என கோபத்துடன் கூறினார். நானும் அவரிடம் அவர் என்ன கூறினார் என்று கேட்க, இனிமேல் நீங்கள் தான் எனக்கு மனைவியாம், உங்களிடம் சந்தோஷமாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாம், விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஆண் பிள்ளையாக நடந்து கொள் என்று அறிவுரை கூறினார் என்றும் கூறினார். இதை கேட்டு எனக்கு புரிந்துவிட்டது பாட்டி என்ன சொல்ல வந்தார் என்று. பிறகு நான் ரமேஷிடம், அவர்களை பற்றி ஒன்றும் கவலைப்படாதே, நாம் அறையில் இருக்கும் பொழுது நல்ல நண்பர்களாக இருப்போம், நீ உன் படிப்பை கவனி என்று சமாதானப்படுத்தினேன். அதன் பிறகு ரமேஷும் என்னுடன் சகஜமாக பேசத் தொடங்கினான். கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பற்றி பகிர்ந்தும் கொள்வான். அதற்கு முன்பு அதை போலதான் இப்பொழுதும் இரவு கிடைத்தால் நிறைய விஷயங்களை பற்றி இருவரும் பேசி கொண்டிருப்போம். எங்களுக்குள் எந்த ஆசையும் வந்ததில்லை. சிறுவயதிலிருந்து அதே போல அவனிடம் நானும் பழகவில்லை, அவனும் என்னுடன் பழகவில்லை. இப்படியாக அவனது கல்லூரி படிப்பும் முடிந்தது. அவன் அதற்கு மேலும் படிப்பதற்கு ஆசைப்பட்டான். அதை பற்றி என்னிடம் கூற, பிறகு நான் தான் மாமாவிடம் கூறி சம்மதிக்கவும் வைத்தேன். அப்படி கல்லூரியில் சேர்ந்தவன் அங்குள்ள நிறைய விஷயங்களை பற்றி பேசுவான். அதிலும் குறிப்பாக அவனுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கிறது என்றும் கூறினான். மனைவி என்றால் அவளைப் போலதான் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கூறியும் கொண்டிருந்தான். அவனின் பேச்சை கேட்டு எனக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் தவித்திருப்பேன். அவனும் எப்படி புரிய வைப்பது நான் தான் அவனின் மனைவி என்று. அவன் இதுவரை என்னை உன் மனைவியாகவே என்னை பார்க்கவில்லை என்பதும் எனக்கு புரிந்தது. அவனும் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடமே கேட்டு தெரிந்தும் கொண்டான். நானும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். அவனது சந்தோஷமான வாழ்க்கையில் நாம் தலையிட வேண்டாம் என்று. அவனுக்கு என்னால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே நான் செய்து வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் நீங்கள் தான் அப்பா அம்மாவிடம் பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று கூறி கொண்டிருந்தான். அவனை நினைத்து எனக்கு பாவமாக தான் இருந்தது. ஒரு நாள் எனக்கு கடுமையான காய்ச்சலும் ஏற்பட்டது. வீட்டில் உள்ளவர்களிடம் தெரிவிக்க அவர்களும் ரமேஷிடம் சொல்லி என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல கூறினார்கள். அவனும் என்னை பக்கத்து நகரில் உள்ள பெரிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அங்கு சிகிச்சையை முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுதுதான் கண்ட காட்சி எனக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டாக்கியது. காரணம், எதிரே எனக்கு நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளையான ராகவனும் அவனது மனைவியும் மற்றும் குழந்தையும் அமர்ந்திருந்தனர். ராகவன் அருகில் செல்ல அவரும் பதட்டத்துடன் என்னை பார்த்து எழுந்து நின்றார்.
கோபம் தாங்காமல் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் எதற்காக நிச்சயதார்த்தம் செய்ய வேண்டும்? என்னுடன் அன்பாக பேசி நம்ப வைத்து கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டீர்களே, உங்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்றும் கத்தினான். எனது கோபத்தை பார்த்த ரமேஷ் என்னை சமாதானப்படுத்தினான். பிறகு மெதுவாக எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ராகவன் பேச ஆரம்பித்தார். என்னை மன்னித்து விடுங்கள். உங்களது நிலைமை எனக்கு புரிகிறது. உங்களுடன் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு முன்பே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். சில கருத்து வேறுபாடால் பிரிந்துவிட்டோம். பிறகு அவளை மறந்து உங்களுடன் திருமணம் செய்து கொள்ளதான் ஆசைப்பட்டேன். ஆனால் திருமணத்திற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு தான் தெரிந்தது உண்மையான காதல் அவள் மேல்தான் உள்ளது என்று. அவளுக்கும் அப்படித்தான். வேறு வழியில்லாமல் இருவரும் ஓடிச் சென்று திருமணம் செய்து கொண்டோம். என்னை மன்னித்து விடுங்கள் என்று தலைகுனிந்தவாறே தன் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு ரமேஷும் என்னை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தான். வரும்பொழுது வழி முழுவதும் அழுது கொண்டே வந்தேன். வீட்டிற்கு வந்ததும் வெகு நேரமாக அமைதியாகவே அமர்ந்திருந்தேன். ரமேஷும் மெதுவாக என்னிடம், அக்கா, இன்னும் ராகவனை காதலிக்கிறீர்களா என்றும் கேட்டான். நானும் அவனிடம், அதெல்லாம் ஒன்றுமில்லை. இவ்வளவு நாள் எனக்கு பதில் தெரியாமல் இருந்தது. எதற்காக என்னை விட்டு சென்றான் என்று இப்பொழுது அதுவும் தெரிந்துவிட்டது. இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாகவும் இருக்கிறது என்று பதிலும் கூறினேன். அவனும் அமைதியாக சென்று விட்டான். அன்று இரவு எப்பொழுதும் போல படுப்பதற்கு கீழே பாய் விரித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ரமேஷ் என்னிடம், சந்தியா, எனக்கு கழுத்து வலிப்பது போல் உள்ளது. லேசாக தைலம் தேய்த்து விட முடியுமா என்றும் கேட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அன்று முதல் முறையாக என்னை பெயர் சொல்லி அழைத்தான். நானும் மறுபேதும் கூறவில்லை. அவன் சொன்னது போலவே அவனை என் மடியில் படுக்க வைத்து தைலத்தை தேய்த்து கொண்டிருந்தேன். ரமேஷ் என்னிடம், சந்தியா, முன்பெல்லாம் நான் ஏதாவது சொன்னால் என்னை கிண்டல் செய்வது போல் கேலி செய்வதுமாக இருப்பாய். சில சமயம் காதை பிடித்தும் திருகுவாய். ஆனால் இப்பொழுது நான் சொல்லும் சிறு சிறு விஷயங்களை கூட செய்து விடுகிறாய். மறுபேதும் கூறுவதில்லை. ஏன் அப்படி என்றும் கேட்டான். நான் பதிலாக, அப்பொழுது நமக்கு வேறு உறவு இருந்தது. ஆனால் இப்பொழுது நீ என் கணவன், நான் உனது மனைவி. எனக்கென்று சில கடமைகளும் உள்ளது. அதை நான் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். அவ்வளவே. நீ வயதில் என்னை விட சிறியவனாக இருந்தாலும் சரி என்றேன். அவன் எழுந்து உட்கார்ந்து, சந்தியா, நான் ஒரு பெண்ணை பற்றி சொல்லி கொண்டிருப்பேன் அல்லவா? அப்படி ஒரு பெண்ணே இல்லை. நான் உனக்காகவே அப்படி கூறியும் வந்தேன். ஒருவேளை ராகவன் அதே காதலோடு திரும்பி வந்தால் உன்னை அவனோடு சேர்த்து வைக்கலாம் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். உனக்கு குற்ற உணர்வு வரக்கூடாது என்பதற்காக தான் அந்த பெண்ணை பற்றியும் கூறியும் வந்தேன். ஆனால் இன்றுதான் தெரிந்தது ராகவனுக்கு உன் மனதில் இடமில்லை என்பது. நானும் பலமுறை யோசித்து பார்த்தேன். நமது பாட்டியின் முடிவால் பாதிக்கப்பட்டது நான் மட்டுமல்ல, நீயும் தான் என்பதையும் புரிந்து கொண்டேன். இனி வரும் காலங்களில் உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டு உன்னுடன் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறேன். இனி நீதான் உன் முடிவை சொல்ல வேண்டும் என்று எனது கையை பிடித்து கேட்டான். நான் பதில் எதுவும் கூறவில்லை. அமைதியாக அமர்ந்திருக்க அவன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. எனது நெற்றியில் முத்தம் கொடுத்தான். அதை நான் தடுக்கவும் மனமும் வரவில்லை. பிறகு படிப்படியாக தொடர்ந்தான். முதலிரவு அன்று என்ன நடக்க வேண்டுமோ அது 2 வருடங்களுக்கு பிறகு நடந்தது. நானும் அன்று அவனை முழு மனதாக கணவனாக ஏற்றும் கொண்டேன். அவனும் அப்படிதான். எங்களின் வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கியது. எங்களின் காதலுக்கு அடையாளமாக சில மாதங்கள் கழித்து குழந்தையும் பிறந்தது. இன்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறோம். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.